குத்தகையாளரிடமிருந்து 70,000 ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக நம்பப்படும் பொதுப்பணித்துறையின் முன்னாள் இயக்குனர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில், இன்று அவருக்கு செஷன்ஸ் நீதிமன்றம் கூடுதல் நிபந்தனையுடன் 20,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கியுள்ளது. ஸ்லாங்கூரில் கட்டிட மறுசீரமைப்பு தொடர்பான குத்தகைக்கு கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதல் ஜனவரி 23ஆம் தேதி வரையில் குத்தகை நிறுவனத்திடமிருந்து அவர் லஞ்சம் பெற்றதாக மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான MACC கைது செய்தது. கைது செய்யப்பட்ட 51 வயது டத்தோ ஐஆர் நோர்மன் முகமது ரபானி ஸ்லாங்கூர் மாநில பொதுப்பணித்துறையின் முன்னாள் இயக்குநராக பொறுப்பில் இருந்த போது 4 முறை ஒரே தனியார் குத்தகை நிறுவனத்திற்கு குத்தகையை வழங்கி இருப்பதை கண்டறிந்த MACC விசாரணைக்காக அவரை கைது செய்தது. லஞ்சம் பெற்றது தொடர்பான மேலதிக விசாரணையை மேற்கொள்ளும்படி ஸ்லாங்கூர் மாநில லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு செஷன்ஸ் நீதிமன்றம் உத்தரவிட்டதுடன், குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கூடுதல் நிபந்தனையுடன் 20,000 ரிங்கிட் ஜாமீன் வழங்கியது. நேற்று இரவு காவல்துறையினர் சந்தேகத்திற்குரிய வாகனத்தை சோதனையிட்டதில் போதைப் பொருளுடன் காணப்பட்ட கணவன் மனைவி இருவரை கைது செய்தனர். அவர்களிடம் இருந்த குழந்தையை மீட்டனர். நேற்று இரவு 10:18 மணி அளவில் பொந்தியானில் உள்ள ஜலான் சுங்கை குராப் சாலையில் சந்தேகத்திற்குரிய நிசான் அல்மிரா வாகனத்தை காவல்துறையினர் நிறுத்த முயன்றதாகவும், வாகனம் ஓட்டி வாகனத்தை நிறுத்தாததால் சுமார் 15 கிலோமீட்டர் வாகனத்தை துரத்தி மடக்கியதாகவும் பொந்தியான் மாவட்ட காவல்துறை தலைவர் முகமது ஷோஃபி தாயிப் கூறினார். வாகனத்திலிருந்து 8.58 கிராம் ஷாபு வகை போதைப்பொருள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் 32 வயது உள்ளூர் ஆடவரும் அவரின் மனைவி என நம்பப்படும் இந்தோனேசியாவைச் சேர்ந்த 24 வயது பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். வாகனத்தில் இருந்த 2 வயது குழந்தை மீட்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட இருவரும் மேலதிக விசாரணைக்காக பொந்தியான் மாவட்ட காவல் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஈப்போவில் உள்ள தேசிய பள்ளி ஒன்றில் பாகிஸ்தானியர் ஒருவர் சிறப்பு பிரமுகராக கலந்து நிகழ்ச்சியை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியது தொடர்பாக கல்வி அமைச்சு விசாரணை மேற்கொள்ளவிருப்பதாக கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக் தெரிவித்துள்ளார். பேரா கிரியான் மாவட்டத்தில் உள்ள தேசிய பள்ளியின் ஆண்டு விளையாட்டுப் போட்டியை பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்த வெளிநாட்டு ஆடவர் ஒருவர் தொடக்கி வைத்தது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இது மிகுந்த வருத்தத்தை அளிப்பதாகவும், கல்வி அதிகாரிகளின் இது மாதிரியான செயல்கள் கண்டிக்கத்தக்கது என்றும் ஃபத்லினா சிடேக் கூறினார். இச்சம்பவம் தொடர்பாக இன்று காலை கல்வி அமைச்சின் ஒழுங்கு நடவடிக்கை குழுவினர் பெற்றோர்களிடமிருந்து புகாரை பெற்றதும், பேரா மாநில கல்வி அதிகாரிகளிடமிருந்து சம்பந்தப்பட்ட பள்ளியிடமிருந்து விளக்கம் கேட்டிருப்பதாகவும், அளிக்கப்படும் விளக்கத்திற்கு ஏற்ப கல்வி அமைச்சு நிச்சயம் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் அவர் உறுதி அளித்தார். இவ்விவகாரம் தொடர்பாக உண்மையற்ற ஊகங்களை பரப்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பொருளாதார அமைச்சு இன்றில் இருந்து 2வது நிதி அமைச்சரான டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் கட்டுப்பாட்டில் இயங்கும் என்று அரசு தலைமைச் செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கார் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். பொருளாதார அமைச்சிற்கு புதிய அமைச்சர் பொறுப்பேற்பது குறித்து பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையில் கடந்த ஜூன் 25ஆம் தேதி அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாகவும், புதிய அமைச்சருக்கு பதிலாக 2வது நிதி அமைச்சரான டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் பொருளாதார அமைச்சை வழிநடத்துவது என முடிவெடுக்கப்பட்டதாகவும் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கார் தெரிவித்தார். PKR துணைத் தலைவர் தேர்தலில் தோல்வி அடைந்த டத்துஸ்ரீ ரவிசி ரம்லி பொருளாதார அமைச்சர் பதவியில் இருந்து விலகியதும், பொருளாதார அமைச்சு பிரதமர் துறையின் கீழ் இயங்கியதாகவும், தற்போது இன்று முதல் 2வது நிதி அமைச்சர் டத்துஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் தலைமையில் இயங்கும் என்றும் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கார் கூறினார். வெளிநாட்டிலிருந்து சட்டவிரோதமாக மலேசியாவுக்கு கடத்தப்பட்ட இறைச்சியை எல்லை பாதுகாப்பு கடத்தல் பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கிளந்தானில் உள்ள கம்போங் புக்கிட் தந்தாக் சாலையில் PGA அதிகாரிகள் சந்தேகத்திற்குரிய லாரியை சோதனையிட்டதாகவும், லாரியில் இருந்து 8,910 கிலோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சி பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 37 வயதான லாரி ஓட்டுநரும் 45 வயது மற்றோர் ஆடவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், இருவரும் உள்நாட்டு ஆடவர்கள் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பறிமுதல் செய்யப்பட்ட 8,910 கிலோகிராம் இறைச்சியின் மதிப்பு 5,95,000 ரிங்கிட் என கணக்கிடப்பட்டுள்ளது.
சீன வம்சாவளியைச் சேர்ந்த மலேசியர் ஒருவர் பிரதமர் ஆவதற்கான வாய்ப்பு குறித்து சமூக ஊடகங்களில் ஊகிக்கப்பட்ட ஒரு பதிவையொட்டி பாஸ் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் சுக்தி மார்ஷிகி கட்சி தலைவரை ஆதரித்ததை அடுத்து பாஸ் கட்சி அதன் உண்மையான நிறத்தை காட்டுவதாக டிஏபி நாடாளுமன்ற உறுப்பினர் சரட்ஜான் ஜோஹான் குற்றம் சாட்டியுள்ளார். சுகைபுலோ பாஸ் கட்சியின் தலைவர் ஜகாருடீன் முகமதுவை சவுதி ஆதரிப்பது மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களின் தியாகங்களை கட்சி புறக்கணிப்பதை வெளிப்படுத்துகிறது என்று வாங்கி நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் தமது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நடவடிக்கை இந்த நாட்டில் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்களின் சேவை மற்றும் தியாகத்தை பாஸ் கட்சி பாராட்டுவதில்லை என்ற அதன் உண்மையான முகத்தை அம்பலப்படுத்தியுள்ளது என்று அவர் கூறினார். மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் தங்கள் மலாய்க்காரர்களுடன் சேர்ந்து நீண்ட காலமாக தேசத்திற்காக போராடி தியாகம் செய்துள்ளனர் என்பதையும் அவர்களின் உரிமைகள் கூட்டரசு அரசியலமைப்பின் கீழ் தெளிவாக உத்தரவாதம் செய்யப்பட்டுள்ளது என்பதையும் பாஸ் தரப்புக்கு அவர் நினைவூட்டினார். சைபர் ஜெயாவில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் கடந்த செவ்வாய்க்கிழமை இறந்து கிடந்த 20 வயது பல்கலைக்கழக மாணவியின் கொலை குறித்து முழுமையான விசாரணை நடத்துமாறு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹன்னா இயோ காவல்துறையை வலியுறுத்தியுள்ளார். மனிஷா என்று அழைக்கப்படும் பாதிக்கப்பட்டவரின் கொலைக்கு காரணமானவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று இயோ அழைப்பு விடுத்துள்ளார். நம்பிக்கைக்குரிய எதிர்காலம் கொண்ட ஒரு இளம் பெண்ணின் இழப்பு இதயத்தை உடைக்கும் சோகம் என்று அவர் கூறினார். சைபர் ஜெயாவில் பல்கலைக்கழக மாணவி மனிஷா பிரீத் கவுர் அகாராவின் துயர மரணம் குறித்த செய்தியை கேட்டு தாம் மிகவும் வருத்தமுற்றதாக அவர் பதிவிட்டுள்ளார். கல்வித்துறையில் சிறந்து விளங்கவும் பிரகாசமான எதிர்காலத்தை அடையவும் முயன்ற ஒரு இளம் பெண்ணின் இழப்பு உண்மையிலேயே மனதை உடைக்கும் சோகம் என்று அவர் தெரிவித்துள்ளார். அவரின் குடும்பத்தினருக்கும் அன்புக்குரியவர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தீவிரவாத இயக்கத்தில் ஈடுபட்டதற்காக 36 வெளிநாட்டினரை போலீசார் கைது செய்துள்ளதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசித்தியோன் இஸ்மாயில் இன்று தெரிவித்தார். ஏப்ரல் 24ஆம் தேதி தொடங்கி ஸ்லாங்கூர் மற்றும் ஜோகூரில் நடந்த 3 நடவடிக்கைகளின் போது சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டதாக சைஃபுடின் கூறினார். அவர்களில் 5 பேர் பயங்கரவாதத்தில் ஈடுபட்டவர்கள் என்றும் ஷா அலாம், ஸ்லாங்கூர் மற்றும் ஜோகூரில் உள்ள அமர்வு நீதிமன்றங்களில் அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அவர்கள் IS அமைப்புடன் தொடர்புடைய தீவிரவாத சித்தாந்தத்தை ஊக்குவிப்பதாக கண்டறியப்பட்டதாக சைஃபுடின் தெரிவித்தார். தீவிரவாத சித்தாந்தத்தை பரப்புதல், பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கு நிதி திரட்டுதல் மற்றும் அவர்களின் சொந்த நாட்டில் அரசாங்கத்தை கவிழ்த்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு அவர்கள் செயல்பட்டதாக சைஃபுடின் தெரிவித்தார். மலேசியா வெளிநாட்டு தீவிரவாத இயக்கங்களுக்கு இடமளிக்காது என்றும் அல்லது அவர்களின் நாசவேலை நடவடிக்கைகளுக்கு ஒரு ஊடகமாக இருக்காது என்றும் தேசிய பாதுகாப்பிற்கான அச்சுறுத்தல்களை அவ்வளவு இலகுவாக எடுத்துக்கொள்ளாது என்றும் சைஃபுடின் எச்சரித்தார். மலேசியாவை ஒரு தீவிரவாத நடவடிக்கை தளமாகவோ அல்லது தீவிரவாத இயக்கங்களுக்கான போக்குவரத்து மையமாகவோ மாற்றும் எந்த ஒரு முயற்சியும் உறுதியான, விரைவான மற்றும் பயனுள்ள நடவடிக்கையால் எதிர்கொள்ளப்படும் என்று சைஃபுடின் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.